மைதா, வெள்ள சர்க்கரை, முட்டை எதுவுமே இல்லாம சூப்பர் அண்ட் சாஃப்ட்டான சாக்லேட் மஃபின் கேக் வீட்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரைய மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 1 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் கோகோ பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்ட பால் எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் அளவுக்கு தயிரு, 1/4 கப் அளவுக்கு உருக்குன நெய் எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக் பேட்டரா தான் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்க மாரி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க இதுல பால் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒரு திக் பேட்டரா தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நான் மஃபின் செய்யறதுக்கு நான் எந்த கப்பும் யூஸ் பண்ணல. ட்ரே வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த ட்ரேலயே டைரக்ட்டா நான் வந்து நெய் அப்ளை பண்ணி எடுத்துட்டு, இந்த பேட்டர வந்து அதுல நானு பாதி பாதி அளவுக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓவன 175 டிகிரி செல்சியஸ்க்கு 15 டூ 17 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா, நம்மளோட மஃபின் கேக் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.